Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா சம் பேசிக் மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு. பட் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த அந்த லிஸ்ட்டில் கீழே இருக்கிற ஒரு காலேஜ் அலாட் ஆகிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அலாட்டான காலேஜில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னும் போது ரேங்க் அலாகேட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கூப்பிட்டு சீட்டை வந்து அலாகேட் பண்ணுவாங்க. இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரேங்க் நம்பர் 1 வாங்க அப்படின்வாங்க. அவங்க போய் எல்லா சீட்டும் அவைலபிளாக இருக்கும், அவங்க வேண்டிய சீட்டை எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துப்பாங்க. அடுத்து ரேங்க் நம்பர் 2 வாங்கன்னுவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எடுத்த சீட் வந்து பிளாக் ஆகிடும். அது இல்லாமல் மீதி சாய்ஸஸ் இருக்கும் இல்லையா, மீதி காலேஜ், மீதி டிபார்ட்மெண்ட், அந்த சீட்டில் ஏதாவது ஒன்று எடுத்துப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ரேங்காக வந்து கூப்பிட்டு ஒவ்வொரு சீட்டாக வந்து ஃபில் ஆகிட்டே வரும். இப்போது நடுவில் ஏதோ ஒரு ரேங்கில் வராங்க அப்படின்னா நிறைய சீட் ஃபில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வரும்போது என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் வந்து அவங்க எடுத்துக்கலாம். சம்டைம் அவங்களுக்கு வேண்டிய காலேஜே கூட கிடைக்கலாம். சம்டைம் அவங்களுக்கு விருப்பமுள்ள காலேஜ் இல்லாமல் மீதி என்ன அவைலபிளோ அதிலேருந்து அவங்க எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பட் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது ரொம்ப டைம் ஆகும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அலோகேட் பண்ணுறதுக்கு. பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் எடுக்க போகிறாங்க, நடுவில் ஏதோ ஒரு 20,000 ரேங்க்கில் இருக்காங்க, அவங்க 20,000 ஸ்டூடெண்ட்டாக அங்கே போய் கவுன்சிலிங்கில் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி 19,999 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காலேஜஸில் டிஃப்ரெண்ட் சீட்ஸ் எடுத்திருப்பாங்க. இவங்க போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சீட் எடுக்கணும். பட் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன சீட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, எந்தெந்த சீட்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்பிளேயில் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி வெளியே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு ஐடியாவோடு உள்ளே போவாங்க. போகும்போது அவங்க என்ன ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்காங்களோ அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் எடுத்துருவாங்க. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஒரு சாய்ஸ் வச்சுருப்பாங்க, அதை சூஸ் பண்ணி சீட் எடுத்துப்பாங்க. இப்படி தான் அந்த சிஸ்டம் இருந்துச்சு. பட் இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கிறனால நமக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட் நம்ம முதல்லே கொடுக்கணும். ஸோ இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மெத்தடில் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டமும் ஒர்க் ஆக போகுது. பட் என்னென்னா, நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக டிசைட் பண்ண முடியாது. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்து நம்மளோட டிசிஷன் என்னவாக இருக்குமோ அதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம கொடுத்து வைக்கணும். இப்போ நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கம்ப்யூட்டர் வந்து அப்ளிகேஷன் ரேங்க் 1 எடுக்கும். அவங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அலோகேட் பண்ணிவிடும். அவ்வளோதான், அந்த பர்சனோட கவுன்சிலிங் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டோட அப்ளிகேஷன் எடுக்கும். அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதை அலோகேட் பண்ணி இப்படி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். பட் இப்போது நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 ரேங்க்கில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்ளிகேஷன் வருது. அப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன ஆகும், அந்த 30,000 முன்னாடி இருக்கிற அவ்வளோ சீட்ஸும் வந்து ஃபில் ஆகிருக்கும். 29,999 சீட் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ அந்த 30,000ஓட அப்ளிகேஷன் வரும்போது அவங்க என்ன ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுத்துருக்காங்களோ கம்ப்யூட்டர் வந்து பார்க்கும், இதில் அவைலபிள் இருக்கா அப்படின்னு இருந்தால் அலோகேட் பண்ணும். இல்லை அப்படின்னா அவங்க செகண்ட் சாய்ஸ் என்னன்னு பார்த்து மறுபடியும் சர்ச் பண்ணும், இருக்கான்னு பார்க்கும், இருந்தால் அலோகேட் பண்ணும். அப்படி இல்லைனா தேர்ட் சாய்ஸை பார்க்கும். ஸோ இதை மாதிரி தான் ஒவ்வொரு ரேங்க்குக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். இதில் நம்ம என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும்போது அங்கே என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எத்தனை சீட்டு போயிடுச்சு, எத்தனை சீட்டு இருக்குது, எந்த காலேஜில் அவைலபிள் இருக்குது, எந்த காலேஜில் அவைலபிள் இல்லை, எதுவுமே தெரியாது. அப்போது நம்ம வந்து அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் நம்ம அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக டிசைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுக்கணும்னு போகிறாங்க, 2 சீட் இருக்குது. உள்ளே போகும்போது 2 சீட் இருக்குது, நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் போவாங்க. ஒருவேளை அங்கே போகும்போது அது இல்லை அப்படின்னா எனக்கு ஆல்ரெடியாக நான் பிஎஸ்சியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க போனோன்னா பார்ப்பாங்க, அந்த 2 சீட் இருக்குதா, இருந்துச்சுன்னா எடுத்துப்பாங்க. இல்லைன்னா டக்குன்னு அடுத்த சாய்ஸ் அங்கேயே இன்ஸ்டண்ட்டாக டிசைட் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வேரி ஆகும் இல்லையா. எனக்கு கம்ப்யூட்டர் வேணும், எனக்கு பிஎஸ்சி ஓகே அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இதே இன்னொரு ஸ்டூடெண்ட், நான் எதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி உடனே எனக்கு கம்ப்யூட்டர்லாம் நான் எலக்ட்ரானிக்ஸ் நான் அங்கேயே எடுத்துக்கிறேனே அப்படின்வாங்க. அப்போ அவங்க போகும்போது
ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இருக்கான்னு கேட்பாங்க. 2 சீட் இருந்துச்சு, இப்போ தான் முடிஞ்சிச்சு, சரி அடுத்த சாய்ஸ் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நான் வேறு காலேஜ் வேணாம், எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் வேணும், நான் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே டிசைட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ சப்போஸ் இன்னொரு ஸ்டூடெண்ட் போகும்போது கம்ப்யூட்டரும் எலக்ட்ரானிக்ஸும் ஃபில் ஆகிடுச்சு, அவங்க போகும்போது ஃபில் ஆகிடுச்சு, இப்போது அடுத்து வந்து வேறு ஏதாவது சூஸ் பண்ணணும். அப்போ அந்த இன்ஸ்டண்ட்டில் போய் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் கேட்டாங்கன்னா இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, பட் மற்றதெல்லாம் இருக்குது அப்படின்வாங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் தான் வேணும், சரி நான் பிஎஸ்சி போயிடுறேனே, இல்லை எலக்ட்ரானிக்ஸாக ஒன்று அங்கேயே போய்டுறேன்னு இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எனக்கு ஐ எம் ரெடி டு டேக் மெக்கானிக்கல், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை விட மாட்டேன். ஸோ இது மாதிரி அந்த இடத்துல போன உடனே டிசைட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு வரப்போகிற ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி அதை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்து இதை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஒர்க் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஒரு ஆர்டரில் கொடுங்க. நீங்கள் ஆர்டரில் கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த அனலைசிஸ் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு சாய்ஸை பாருங்கள், அதை விட பெட்டராக ஏதாவது இருக்கா கீழே அப்படின்னு பாருங்கள். அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரீஆர்டர் பண்ணணும். இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் லாஸ்ட் இயர் சில ஸ்டூடெண்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த பிரச்சனை வந்து வர. நீங்கள் ஆர்டரை சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டருக்கு கீழே வந்து ஏதாவது பெட்டராக இருக்கா அப்படின்றத எடுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்க பார்க்கணும். ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி நீங்கள் நடுவில் ஏதோ ஒரு ரேங்க் இருக்கீங்க, அது ப்ராசஸ்க்கு வருது அப்படின்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டோட ஆர்டரில் தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணும். நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கேட்டிங்களோ அது இருக்கான்னு பார்க்கும், அது இல்லைன்னா அடுத்தது கொடுக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப வேண்டியதை ஒரு கீழே ஒரு ஆர்டரில் ஒரு 5ஆவதாக கொடுத்துட்டு போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று நீங்கள் 2ஆவதாக கொடுத்தீங்கன்னா அந்த 2ஆவதே உங்களுக்கு அலர்ட் ஆகிடும். அப்போ வந்து ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதனால் உங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நீங்கள் அகைன் அண்ட் அகைன் அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சாய்ஸையும் நீங்கள் கீழே இருக்கிறதோட கம்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை இதை விட இது பெட்டராக இருந்துச்சுன்னா அதை எடுத்து இதுக்கு மேலே வைக்கணும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அண்ட் இந்த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பாருங்கள், காலேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வேரி ஆகும். இப்போ எனக்கு வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னொருத்தர் வந்து காலேஜ் எங்கே வேணா இருக்கட்டும், நான் வந்து போயிட்டு வர்றதுக்கு ரெடி, ஆனால் எனக்கு கம்ப்யூட்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறதுக்கும் அந்த பர்சன் கொடுக்குறதுக்கும் நிறையவே டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகும். நீங்கள் பர்சனலாக உட்காந்து அனலைஸ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்டர் அலாட்மெண்ட் எந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட்.